இந்திய டீம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கப் அடிச்சதுக்கப்புறமா மேட்சை ஜெயிச்சதுக்கப்புறமா நேராக கிரவுண்ட்லேயே அப்படியே ஸ்டே பண்ணுறாங்க. பாகிஸ்தான் பிளேயர்ஸ் அப்படியே அந்த பக்கம் நவுந்து போயிட்டாங்க. எப்படி ஹேண்ட் ஷேக் கிடையாதுன்றது ரெண்டு டீமுக்கும் தெரியும் இல்லையா? இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம இந்திய டீம் கேப்டன் இருந்து ஆரம்பிச்சு பிளேயர்ஸ்லாம் அப்படியே ஃபீல்ட்லேயே ஸ்டே பண்ணுறாங்க. அங்கே ஏதோ ஒரு சின்ன இது இருக்குது. சரி நம்ம அந்த போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன் செரமனிலாம் ரெடி ஆகிறாங்க போல, பிளேயர் ஆஃப் த மேட்ச் பிளேயர் ஆஃப் த சீசன் சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு சைடு இந்த ஜேர்னலிஸ்ட்டுங்க கிட்ட வந்துட்டு கப் அடிச்ச டீம்லேருந்து ஒவ்வொரு பிளேயர்ஸாக இவங்கலாம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு சைடு போயிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த ப்ரெசன்டேஷன் செரமனிங்கிறது டிலே ஆகிக்கிட்டே போகுது. எப்போவுமே வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சரி ஃபைனல்ஸா நிறைய அவார்டு இருக்கும், நிறைய பேர் வரணும், டிக்னிட்டரிஸ் வெயிட் பண்ணுவாங்க. அதிகபட்சம் ஒரு 1/4 மணி நேரங்கிறதே பெரிய விஷயம். ஒரு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா எப்படியோ அது நடந்துடும். வெல்கம் டு தி ப்ரெசன்டேஷன் செரமனி ஆஃப் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஏஷியா கப் ஃபைனல் அப்படின்னா பேச ஆரம்பிச்சிருவாங்க யாராவது. இது எங்கே போகுது அப்படின்னா 1/4 மணி நேரம், அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் கிட்ட இது டிலே ஆகுது. அப்போ இங்கே என்ன தெரிய வருதுன்னா நிறைய பேருக்கு விஷயம் புரியலை. அங்கே உள்ள கிரவுண்டில் இருந்தவங்களே வெயிட் பண்ணுறாங்க. இதை பற்றி கோவமாக ரவி சாஸ்திரி அவர்களே பேசியிருந்தாரு. இது வந்து அட்டர் நான்சென்ஸ், இப்படி நாங்கள் இவ்வளோ நேரம் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படி இப்படின்னு அவரும் கோவப்பட்டார்.